ஓகே, டீம் ரெடி ஆயிட்டாங்க. அம்பையர்ஸ் கொஞ்சம் டைம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. டைம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. டீம் செட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம் கேமை. எல்லாம் செட், ஆல் செட் ஐ திங்க். ஸோ முதல் இன்னிங்ஸின் முதல் ஓவரின் முதல் பந்து ஃபார் விஎன்பி பிரதர்ஸ் அண்ட் ஸ்கார்பியன் 11. கண்ணா ஆன் ஸ்ட்ரைக். மேல தூக்கி அடிச்சிருக்காருங்க. நேரா போகுது. அங்க ஃபீல்டர்ஸ் யாரும் இல்ல. ஒரு எடுத்த உடனே ஒரு 4 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பவுண்டரி கொடுத்திருக்காங்க டீம் விஎன்பி பிரதர்ஸ். ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட். Good strike and good one. Good start actually. அடுத்த பந்து towards VNP brothers. ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு டாப். நல்ல ஒரு ஸ்லோவா பால தட்டி விட்டுருக்காரு கண்ணா. மேல தூக்கி அடிச்சிருக்காரு. நேரா பவுண்டரியில தூக்கி போகுது. ஆனா ஒரு சின்ன ஒரு மிஸ். அடுத்த பந்து ஒரு நல்ல ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ். ஒரு போல்ட், ஒரு கிளீன், ஒரு போல்டுக்கான ஒரு அப்பீல். ஆனால் அது கிடையாது. வேலிடான பால் தான், வேலிடான ஒரு ரன் தான். ஸோ மேட்ச் கண்டினியூ ஆகுது வித்தவுட். நல்ல ஒரு பாலுங்க. நேரம் போயிடுச்சு, கைக்கு போயிடுச்சு. பட் ஆனால் ஒரு சின்ன மிஸ் ஃபீல்டிங். கையில பட்டு ஸ்லிப் ஆச்சு. அதர்வைஸ் இட் வில் பி ஒரு விக்கெட் ஃபார் விஎன்பி பிரதர்ஸ். ஒரு பெரிய விக்கெட் எடுத்திருப்பாங்க பட் மிஸ். ஸ்டில் அது ஒரு நல்ல கேட்ச்க்கான நேரம். பட் ஆனால் அது வரல. ஓகே, ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸோ மீன்வைல் லாஸ்டா நம்ம ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ் விசஸ் எஸ்எஸ்கே பிட்வீன் நடந்த மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு மனோஜ் ஃப்ரம் ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ மனோஜ் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்துருங்க. அவருக்கான மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுக்கறதுக்காக ரித்விக் டெக்காஸ் அண்ட் ஈவெண்ட்ஸோட ஃபவுண்டர் ஜபா ப்ரோ வந்திருக்காரு. ஸோ அவர் கையால் நம்ம மனோஜ் ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ் அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் அடுத்த ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 6 எடுத்திருக்காங்க. முதலாம் ஓவர் முடிவில் 6 ஃபார் நோ லாஸ் விஎன்பி பிரதர்ஸ். ஸோ செகண்ட் ஓவர் ஸ்டார்ட் ஆக போகுது. மேல போயிடுச்சுங்க. ஒரு சின்ன ஒரு விக்கெட்டுக்கான ட்ரை. பட் ஆனால் அது மிஸ் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு ரன் அவுட் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அது மிஸ் ஆயிட்டு ஒரு சிங்கிள் மட்டும் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு டீம் பிளே, நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. எஸ், தட் இஸ் a wicket. நல்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்திருக்காங்க டீம் ஸ்கார்பியன் 11 ஓவர் விஎன்பி பிரதர்ஸ். முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க விஎன்பி பிரதர்ஸ். அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் கூட டிலே பண்ணாம தயவு செஞ்சு உள்ள வந்துருங்க. நியூ பேட்ஸ்மேன் அருண் உள்ள வராரு ஃபார் விஎன்பி பிரதர்ஸ்.
ஓகே, பவுலர் அருள் ஸ்கார்பியன்ல இருந்து அண்ட் நியூமன் அருண், எல்லாம் ஒரே பேர்லயே இருக்காங்க. ஓகே, ஸோ கையில பட்டு விட்டுட்டாங்கங்க. நல்லா, ஆனால் நல்ல ஒரு ட்ரை இது, நல்ல ஒரு ட்ரை, நல்ல ஒரு பால் இது, நல்ல ஒரு கேட்ச் இது. பட் ஸ்டில் டீம் வந்து சியர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வா, நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு சாஃப்டான ட்ராப், ஒரு ஒரு விக்கெட்டுக்கான ட்ரை, ரன் அவுட் ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் ஒரு சின்ன வந்து கையில் இருந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸ்டில் அது ஒரு சிங்கிளாக கன்சிடர் செய்யப்பட்டது, ஒரு சின்ன ஒரு ஸ்லிப்னால. அகேன் ஆன் ஸ்ட்ரைக்ல கண்ணா இருக்காரு. ஒயிட் சைன், அம்பையர் கிட்ட இருந்து ஒரு ஒயிட் சிக்னல் கிடைச்சிருக்கு. ஒரு வைடு கொடுத்துட்டாங்க நம்ம ஸ்கார்பியன் 11. அடுத்த பந்து. வாவ், மறுபடியும் ஒரு ஒயிட் சிக்னல். அம்பையர் வந்து கை காட்டவே வேணாங்க, திரும்பறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிடலாம், திரும்பும் போதே கண்டுபிடிச்சிடலாம். ஒயிட் சைன், ரெண்டாவது ஒயிட் சைன் கொடுத்துருக்காங்க நம்ம டீம் ஸ்கார்பியன். அடுத்த பந்துக்கான நேரம். ஓ, நல்ல ஒரு பாலுங்க, நல்ல ஒரு ட்ரை, நல்ல ஒரு ரன் அவுட் ட்ரை, ஆனால் ஒரு சின்ன மிஸ். த்ரோ வந்து ஒரு சின்ன மிஸ் ஆனதுனால மீண்டும் ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு தடுக்கப்பட்டது. ஓகே, டீம் சில், ஓவர் முடிஞ்சிருச்சு. இரண்டாவது ஓவர் முடிவில் 9 for 1, 9 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. விஎன்பி பிரதர்ஸோட பவர் பிளே முடிஞ்சிருச்சு இதோட. ஸோ அடுத்த ஓவர், மூன்றாவது ஓவர் ஸ்டார்ட் பண்ண வந்திருக்காங்க போலர் மகி. 9. ஒரே நிமிஷம் இருங்க, செக் பண்ணிடுறாங்க. 9 வரைக்கும் தான் இப்போதைக்கு அப்டேட் ஆயிருக்கு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க, ஸ்கோர் அப்டேட் பண்றேன். பத்து தான் ப்ரோ, சாரி, இங்க ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன். 10 for 1 தான், 10 ஸ்கோர் வச்சிருக்காங்க. சாரி கைஸ், ஒரு சின்ன ஒரு தடங்கள், சின்ன மிஸ்கால்குலேஷன். 2 ஓவர் முடிவில் 10க்கு ஒரு விக்கெட். ஒயிட் சைன், முதல் மூன்றாவது ஓவரின் முதல் பந்து, ஒயிட் சிக்னல் கிடைச்சிருக்கு. அடுத்த பந்து. நல்ல ஒரு ஸ்மூத்தான டாப், பால் ஸ்லோ உருண்டு போறதுக்குள்ள ஒரு ரன் எடுத்துட்டாங்க விஎன்பி பிரதர்ஸ். ஓ, அகைன் ஒரு விக்கெட்டுக்கான ட்ரைங்க. விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணாங்க, ஆனா மிஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு ட்ரை. நல்ல ஒரு ஷாட்டுங்க இது. மிஸ்பில் ரெண்டாவது ரன்னு விக்கெட் ஆகுமா? எஸ், அம்பையர் கால் பார்ப்போம். விக்கெட் கால். நல்ல ஒரு விக்கெட்டுங்க.
நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் திலீப், விஎன்பிக்காக திலீப்ங்க. மகி அவரோட 2வது ஓவரை அற்புதமா போட்டுட்டு இருக்காரு. ஒயிட் சிக்னல் ஃப்ரம் தி அம்பையர். ஒரு ரன்னுங்க, பாலே போடாம ஒரு ரன்னு கொடுத்துருக்காரு. எஸ், ஒயிடுக்கு அப்புறம் ஒரு அருமையான டாட் பால். நல்ல ஒரு வேகம் பால்ல. கீழே அடிச்சிருக்காருங்க ஒரு ரன்னு. 2 ஃபீல்டருக்கு நடுவில் கேப்பை பார்த்து ஃபைன் பண்ணி அடிச்சிருக்காரு. நல்லா போட்டுட்டு இருக்காங்க ஸ்கார்பியன்ஸ். 2 டீமுக்குமே ஒரு வெற்றி. யார் ஜெயிப்பாங்க 2த்துல, ஸ்கார்பியன் ஆர் விஎன்பி? நல்ல ஒரே ஒரு ரன்னுங்க, சும்மா அசக்கி விட்டு போயிருக்காரு. ஒரு ரன்னு தான் வேணும். ஓவர் கால் ஸ்கோர் 3 ஓவருக்கு 17 ரன்னுங்க. 2 விக்கெட் இழப்பிற்கு 3 ஓவர் முடிவில் 17 ரன்கள் 2 விக்கெட். நாலாவது ஒரு விஷயம் வந்திருக்காருங்க. ஸ்கார்பியன்ஸ் ஓனர்னு சொல்லலாம், கேப்டன் சொல்லலாம், பிமல். ரிவர்ஸ் முறையில் ஆடி இருக்காரு. ஒரு ஃபேர் டெலிவரியா போயிருக்கு. ஒரு ரன் பைஸ் முறையில். எஸ், நாலாவது ஓவரோட 2வது பாலுங்க. ஃபீல்ட் செட்டப் சேஞ்ச் பண்றாங்களா? எஸ், கண்டிப்பா. அருளை உள்ள போடுறாங்க, அவரோட தம்பியை வெளியே போடுறாங்க, சந்திரு. எஸ், இது லெக் பைஸா வைடா? எஸ், லெக் பைஸ். அம்பேஸ் கால். இது ஒரு லெக் பைஸ். அழகா முட்டி போட்டு தூக்கி விட்டுருக்காருங்க. 1 2 ஒரே ஒரு ரன்னு, ஒரு ரன்னு மட்டும்தான். மகி அங்க பாஞ்சு பிடிக்கிறாரு பொறுமையா வர பால. மறுபடியும் திலீப் ஸ்ட்ரைக்ல. அடிச்சாருங்க டைரக்டா பிரவீன் கிட்ட போகுது பால். ஓ, அவர்கிட்ட இப்படி ஒரு மிஸ்ஃபீல்டு பார்க்கவே முடியாது, என்னன்னு தெரியல. இன்னைக்கு 2 ரன்னா ஆகியிருக்காரு. ஒரு ரன்னை 2 ரன்னா மாத்திருக்காருங்க பிரவீன். ஏறி அடிக்க வந்தாருங்க. ஒரு ஸ்லோ டெலிவரி அப்படியே தள்ளி விட்டு ஒரே ஒரு ரன் ஆடி இருக்காரு. மேட்ச் ரொம்ப ஸ்லோவா போகுதுங்க, ஒரு விறுவிறுப்பே இல்லை. என்னன்னு தெரில, காலையில் எல்லாம் மந்தமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அகல்ல
பந்து. அம்பையர் சிக்னல் வைடு. மறுபடியும் 2 வைடு தொடர்ந்து போட்டிருக்காருங்க விமல். 2 வைடு. அப்படியே தட்டி விட்டு ஒரு ரன் ஓடலான்னு பார்த்துருக்காரு. பட் அம்பையர்ஸ் கால் இது ஒரு டாட் பாலாக மாறி ஓவர் 4 ஓவர் முடிவில் வந்து 24 ரன்கள், 2 விக்கெட் இழப்பிற்கு 24 ரன்னு 4 ஓவர். ஸ்கார்பியன்ஸ் அற்புதமாக போட்டு வெறும் 24 பாலுக்கு 24 ரன் மட்டுமே கொடுத்துருக்காங்க. விஎன்பி அடுத்த 4 ஓவரில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்கன்றது பார்ப்போம். டைம் அவுட் ஒரு 2 நிமிஷம் தாங்க. சீக்கிரமாக ஒரு ஹடில் போட்டு திருப்பி ஃபீல்டுக்கு வந்துடலாம். போதுங்க, டைம் அவுட் இல்லை, ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்க டைம் அவுட். பட்டு பட்டு மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். அம்பையர் தீபன் 2 நாளாக ஓடிச்சிட்டு இருக்காங்க. செந்திலும் சரி தீபனும் சரி எல்லாம் விக்ரமோட பாசத்துக்காக அதானே. ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், 5வது ஒரு வீச வந்திருக்கிற ஒரு பேர் பார்த்தீங்கன்னா கார்த்திக். நேற்று நடந்த மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின ஒரு பிளேயருங்க. 4 விக்கெட் எடுத்திருந்தார் மொத்தமாக. எஸ், கார்த்திகோட ஃபர்ஸ்ட் பால் ரன் அவுட் ட்ரை பண்ணுறாங்க. முடியுமா? வாய்ப்பே இல்லைங்க. கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணார். பட் ஒரு ரன்னுங்க. ஃபர்ஸ்ட் பால் 5வது ஒரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரே ஒரு ரன்னு. ஒரு பாலுக்கும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்படி போடு அப்படி போடு. தண்ணி இப்போதாங்க டைம் அவுட் முடிஞ்சு. தண்ணி எடுத்து போப்பா. தண்ணி இருக்கா? வராங்க. ஃபீல்டர்ஸ் அவங்க இடத்துக்கு போலாங்க. அவர் கீழே விழுந்தவருக்கு தண்ணி கேட்டாரா இல்ல விமலுக்கு தண்ணி கேட்டாரானே தெரியல எனக்கு. நல்லா விண்டுங்க ஆஃப் சைடில். சும்மா தட்டினா மட்டும் போதும், பால் பறக்கும். நல்ல ஸ்லோயருங்க. விக்கெட்டா இது? எஸ், விக்கெட்டுங்க. ஒரு நல்ல ஸ்லோயர் போட்டு ஒரு நல்ல விக்கெட் எடுத்துருக்காரு. கேட்ச் பிடிச்ச பரத்துக்கு பெரிய வாழ்த்து. நல்ல ஒரு கேட்சுங்க இது. ஸ்கார்பியன்ஸ் தீயா வேலை செய்கிறாங்க. ஒரு விக்கெட்டுக்காக சந்துரு பவுண்டரியிலேருந்து வந்துட்டு என்கரேஜ் பண்ணிட்டு போகிறாருங்க. இதுதாங்க நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சாம்வெல். விஎன்பிக்காக சாம்வெல். நல்லா போட்டிருக்காரு கார்த்திக். 2 பாலுமே சரி நல்லா போட்டிருக்காரு. முதல் பால்ல ஒரு ரன், 2வது பால்ல வந்து ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு ஸ்கார்பியன்ஸ்க்காக. திரும்பினா ரிவர்ஸ் பால் பட்டு இருந்தா பைபாஸ்கே போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு வீசினாரு. பட் பால் படல. லெக் பைஸ் முறையில் இது ஒரு டாட் பால்.
ஜஸ்ட் 3 பாலுமே அற்புதமாக போட்டாருங்க. 4வது பந்து நல்ல ஒரு பிளானுங்க. திரும்பணும்னா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அகெயின் இன்னொரு ட்ரை, ரிவர்ஸ் முறையில் இன்னொரு ட்ரை, பட் அகெயின் இட்ஸ் அ டாட் பால். நல்லா போட்டிருக்காருங்க. நேற்று விட்டதை இன்னைக்கு பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி, நேற்று என்ன பண்ணணும் அதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி போடுறாரு கார்த்திக். நல்ல ஒரு ஃபிஸ். அடிச்சிருக்காருங்க கேப்ல, பட் ஆனால் மகி கிட்ட போதுங்க பால். என்ன ஒரு த்ரோ எதிர்காலத்தில் அடிச்சிருக்காரு. எஸ், ஒரே ஒரு ரன் இந்த பால். ஃபீல்ட் செட்டப் சேஞ்ச் பண்ணுறாங்க. பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி ஃபீல்ட் செட்டப் மாற்றுறாங்க. ஸ்ட்ரெயிட்டில் அடிக்க பார்த்து பந்துங்க, அது ஒரு டாட் பாலாக மாறி 5வது ஓவர் முடிவு. 5 ஓவர் முடிவில் 26 ரன்கள், 3 விக்கெட் இழப்பிற்கு. வெறும் 2 ரன் போட்டு போயிருக்காருங்க இந்த ஓவரில். 4 ஓவருக்கு 24 ரன் இருந்தது. வெறும் 2 ரன் போட்டு டீம் ஸ்கோரை 26 மாற்றிருக்காரு கார்த்திக். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க. ஸ்கார்பியன்ஸ் 11 பேரும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் தி நெக்ஸ்ட் பவுலர் விமல். ஸ்கார்பியன்ஸ்க்காக விமல் வந்திருக்காருங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா. எஸ், வைடு நினச்சி மூவ் பண்ணார், பட் இட்ஸ் லெக் பைஸ். எஸ், இது ஒரு டாட் பாலாக முடிஞ்சிருக்கு. ரிவர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காரு. இது ஒரு அகைன்ங்க 2 டாட் பால் போட்டிருக்காரு தொடர்ந்து. விமல் நல்லா போட்டிருக்காரு. முதல் ஓவரும் சரி, 2வது ஓவரும் சரி, நல்லா போட்டுட்டு இருக்காருங்க. அடிச்சாருங்க. அது 6 தாங்க, ஆளே இல்லை, தலைக்கு மேலே இல்லை. 6 ரன் ஃப்ளாட்டாக அடிச்சிருக்காருங்க. சாம்பல் வந்த வேகத்துக்கு பாலை தூக்கி அடிச்சிருக்காரு. செவுத்துல அடிக்கிறாருங்க பாலை தூக்கி. நல்ல ஒரு ஷாட்டு. டீமுக்கு ஸ்கோரை ஏற்றிட்டு இருக்காருங்க சாம்பல். இதுதாங்க அவங்க டீமில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எஸ், திருப்பி ஃபீல்டர் சேஞ்ச் பண்ணுறாங்க. அடித்த இடத்துல 6 அடித்த இடத்துல ஒரு ஃபீல்டரை போடுறாங்க. அகைன் நல்ல ஒரு சுத்துங்க. ஒரு பால் தான் 6 அடிக்க முடியும். 2வது பால் டாட் பால் தான் போடுவோன்னு போட்டிருக்காரு விமல். நல்ல ஒரு பால் அடிச்சிருக்காருங்க. ஃபைன் லெக்ல ஒரே ஒரு ரன்னா. அருள் கிட்ட போச்சுன்னா அது ஒரே ஒரு ரன்னு தாங்க. 2வதா மாற்றவே மாட்டார். அண்ட் ஆன் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு திலீப். இவர் யாருன்னு தெரியுமில்ல, நேற்று தான் வந்து ஃபர்ஸ்ட் பாலில் 6 அடிச்சார் அவர் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம், கோல்டன் பால்னு சொன்னாங்க. ஆமாம், ஆனால் வந்து நம்ம அப்படி தான் சொன்னோம், பாவம். நேரம் அடிச்சிருக்காரு. சைடில் போகுதா, கேப்பில் இல்லை, நம்ம தான் ஃபீல்டர்ஸ் நிற்க வச்சிருக்கோமே, எப்படி போகும் அப்படின்ற மாதிரி வந்து பிடிச்சிட்டாங்க. 2வது ரன்னுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் அது த்ரோ அடிச்ச ஒரே ஒரு ரன்ல ஸ்டாப் பண்ணியிருக்காரு. எஸ், ஓவர் முடிஞ்சிருச்சு. 34 ஃபார் 3. 34 ரன் எடுத்திருக்காங்க. 3 விக்கெட் இழப்புக்கு விஎன்பி பிரதர்ஸ். எஸ், இந்த ஓவரில் வந்து அந்த ஒரு 6 மட்டும் தாங்க ஸ்கோரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கு விஎன்பிக்கு.
Okay, ஒரு நல்ல ஒரு பந்து, நல்ல ஒரு பால் போட்டிருக்காரு. ஸோ அடுத்த பந்து ஒரு ஸ்மூத்தா ஒரு சின்ன ஒரு டேப். ஆனா அங்க ஏதோ ஒரு அப்பீலுக்காக சான்சஸ். நோ, நாட் அவுட், நாட் அவுட் சைன் ஃபார் அம்பையர் ஜி. ரன் இல்லையாங்க, பால் Leg ball. எஸ். ரன் இல்ல. காத்து ஸ்ட்ரெயிட்ல பறக்குதுங்க, மணலை பார்த்தாலே தெரியும். ஆறுங்க மேல ஆறுங்க. தூக்கி அடிச்சிருக்காரு. யாரும் இல்ல. எஸ், அம்பையர் ஜி கிட்ட இருந்து ஒரு சைன். எஸ், இட் இஸ் a maximum. 6 அடிச்சிருக்காங்க. 3-6 காமிக்கிறாருங்க அம்பையர். நல்லா அங்க யாரும் இல்ல, நல்லா தூக்கி அடிச்சிருக்காரு மேல. நல்ல ஒரு பிக் ரிவர்ஸ்ல இது. 6 ரன். வாவ், ஒயிட் சைன் அம்பையர் ஜி, தேங்க் யூ. ஒரு ஒயிட் சிக்னல் கிடைச்சிருக்கு. 6க்கு அப்புறம் ஒரு வைடு போட்டிருக்காருங்க. ஏறி தூக்கி அடிச்சிருக்காரு, மேல போகுது. இல்ல, மிஸ் ஆயிடுச்சு. தட் இஸ் a maximum again. இன்னொரு மேக்ஸிமம் கொடுத்திருக்காங்க டீம் VNP பிரதர்ஸ். நல்ல ஒரு ஷாட்டுங்க. அந்த இடத்துல பிளேஸ் பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் விண்ட் ஃபுல்லாவே அந்த பக்கம் தான் இருக்கு. எஸ், கண்டிப்பா நல்ல ஒரு ஷாட். ஆனா VNP பிரதர்ஸ் கண்டிப்பா ஸ்கோரை நல்லா இன்க்ரீஸ் பண்றாங்க. கண்டிப்பா, ஏன்னா வந்து அவங்களோட மேட்ச் இது கிடையாது இல்ல. சோ அதனால அவங்க ஏத்திட்டே இருக்காங்க. மேக்ஸிமம் இதுக்கப்புறம் அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமா, முதல் 4 ஓவர்ல வெறும் 24 ரன் தாங்க அடிச்சிருந்தாங்க, பால் டு பால் ரன்ஸ். பட் அதுக்கப்புறம் ஒரு ஓவருக்கும் ஒரு பவுண்டரிஸ். இதுவும் ஒரு பெரிய 6க்கான ட்ரை தான். பட் நல்ல ஒரு ஸ்விங் அது. பட்டிருந்தா வந்து நல்ல பால் மேல ஏறி போயிருக்கும். அப்படி ஒரு பால் அது. ஆமா, அதே மாதிரி நல்லா போட்டிருக்காரு. சொல்ல போனா என்னதான் பேட்ஸ்மேன் நல்லா விளையாடி இருந்தாலும் அந்த பால் ஒரு எஃபர்ட் எடுத்து போட்டிருக்காரு அருள். எஸ், அகேன் நல்ல ஒரு பால் நேரா போச்சு பாருங்க. எவ்வளவு ஃபாஸ்டான ஒரு டெலிவரி இல்ல. ஓவர் முடிஞ்சிருச்சு இந்த ஓவர். 47 for 3. 7 ஓவர் முடிவில். இன்னும் 6 பால் இருக்கு. அந்த 47 இன்னும் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்றாங்க VNP பிரதர்ஸ், எந்த அளவுக்கு டார்கெட் செட் பண்றாங்க அப்படின்றத ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். கண்டிப்பா லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் அருமையா போட்டாரு கார்த்திகா. அவர் தாங்க 2வது ஓவர் போட வந்திருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் கார்த்திகைல இருந்து. எஸ், கார்த்திக் முதல் இன்னிங்ஸின் கடைசி ஓவர் இன் முதல் பந்து. இந்த ஸ்ட்ரைக்ல பாத்தீங்கன்னா சாம்வேலுங்க நல்லா ஆடிட்டு இருந்தாரு. எஸ், டீம் கேப்டன் VNP கேப்டன் சாமுவேல். எஸ் எஸ் எஸ். மேல தூக்கி அடிச்சிருக்காரு. ஆளே இல்லங்க. ஒரு நாள் நம்ம சொன்ன அந்த போலுக்கு நடுவுல போயிடுச்சு ப்ரோ. ஆள் இருந்திருந்தா கண்டிப்பா அது ஒரு விக்கெட். கண்டிப்பா. ஆனா அந்த போலுக்கு நடுவுல போயிடுச்சு பாத்தீங்களா, ஒரு பவுண்டரி. கண்டிப்பா மேக்ஸிமம் போயிருக்க வேண்டியது. பட் ஆனா ஒரு பவுண்டரி, நல்ல ஒரு பவுண்டரி கொடுத்திருக்காரு சாமுவேல். தெரியுதுங்க, ஃபீல்டர் இல்லாத இடமா பார்த்து அடிக்கிறாரு, கேப் ஃபைண்ட் பண்ணி. ஸ்பெஷல் எல்லாமே இன்னும் கொஞ்சம் லென்த் போயிருந்தா அது ஒரு மேக்ஸிமமா கிடைச்சிருக்கும். அப்படி ஒரு ஸ்பாட் அது. பவுண்டரியில எனக்கு கொஞ்சம் மிஸ்ஸுங்க. வாவ், ஒயிட் சைன். எஸ், அம்பையர் கை காட்டவே வேணாம், அவர் திரும்பும் போதே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஒயிட் சைன் அது. அவர் திரும்ப தேவலங்க, காலை பார்த்தாலே தெரியும் அந்த ரோபோட் மூவ். நல்ல ஒரு வாவ், நல்ல ஒரு பால், நல்ல ஒரு ஃபாஸ்டான டெலிவரி, நல்லா போச்சு. டாட் பால் அகைன். இது ஒரு டாட் பால். பாலோட ஃபாஸ்ட் பாத்தீங்களா, எவ்வளவு வேகமா போகுது. அந்த இடத்துல அவரு சாமுவேல் அந்த பால் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இந்த ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள பால் போயிருது அந்த சைடு.
மிஸ் பண்ணியிருக்காருங்க ஃபுல் டாஸை. நியூ பேட்ஸ்மேன் உள்ள வராரு, முருகா. ஓகே, ஆன் ஸ்ட்ரைக்ல திலீப் இருக்காரு, நான் ஸ்ட்ரைக் முருகா. ஃபிஃப்த் பால், இன்னும் ஒரு பால் இருக்கு இது இல்லாம இந்த இன்னிங்ஸ் முடியறதுக்கு. ஸோ ஃபீல்டிங்கில் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கார்பியன் 11 இந்த பாலை போடுறதுக்கு முன்னாடி. வாவ், நல்ல ஒரு யாக்கர், இது யாக்கர் இது எடுக்கவே முடியாதுங்க அந்த பாலை, அவ்வளோ ஒரு ஃபேஸில் போட்டிருக்காரு. ட்ரை பண்ணாருங்க ரிவர்ஸ், பட் ஃபீல்டரையும் தாண்டி பின்னாடி போயிடுச்சு. அங்க ஃபீல்டர் இருந்தாங்க, முடிச்சிட்டாங்க. 2 மூணாவது ட்ரை பண்றாங்க லாஸ்ட் பால்ன்ற ஒரு காரணத்தினால, பட் விக்கெட்டை இழந்துட்டாங்க, விட்டுருக்காங்க. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு பிட்வீன் விஎன்பி பிரதர்ஸ் அண்ட் ஸ்கார்பியன் 11. ஸோ விஎன்பி பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா 54 அடிச்சிருக்காங்க, 8 ஓவர் முடிவில் 54 அடிச்சிருக்காங்க. நம்ம ஸ்கார்பியன் 11க்கு 55 டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க விஎன்பி பிரதர்ஸ். ஸோ ஹடில் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருங்க விஎன்பி பிரதர்ஸ். எஸ், ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்ததுங்க, என்னன்னா விஎன்பியோட ஓனர் நாராயணன் அவங்க வீட்டில் வந்து எல்ஐ ஸ்போர்ட்ஸை லைவ் போட்டு ஃபேமிலியோட உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்களா, இப்போதாங்க வந்தது அந்த நியூஸ். ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் ஹாய்க்கிறோம் விழா குழுவினர் சார்பாக. விஎன்பி ஓனர் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஹாய் சொல்லிக்கிறோம். லைவ் பார்த்துட்டு இருக்கீங்கன்ட்டு கேள்விப்பட்டோம். ஸோ அடுத்த மேட்ச் ஸ்கார்பியன் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ரெடி ஆகிடுங்க. விஎன்பி பிரதர்ஸ் ஃபீல்டர்ஸ் உள்ளே வந்துருங்க. இன்னைக்குன்னு பார்த்து பார்த்தீங்களா வெயில் வந்துருச்சு. நேற்று எவ்வளோ காமா இவ்வளோ ஸ்மூத்தாக கொடுத்துட்டு இருந்த ஒரு கிளைமேட்டு இன்னைக்கு நல்லா வெயில் ஆரம்பிச்சிருச்சு. டீம் உள்ளே வந்துருங்க, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. விஎன்பி பிரதர்ஸ் ஃபீல்டிங் உள்ளே வந்துருங்க. ஸ்கார்பியன் கொஞ்சம் ஹடில் சீக்கிரமாக முடிச்சிடுறீங்களா, பேட்ஸ்மேன் உள்ளே அனுப்புங்க, டைம் ஆயிடுச்சு, வெயில் வந்துகிட்டே இருக்குது, இன்னும் நிறைய மேட்ச் இருக்குது, நமக்கு ஃபைனல்ஸ் இருக்குது, செமிஃபைனல்ஸ் இருக்குது, இதெல்லாமே இன்னும் 2 மேட்ச் இருக்குது. நீங்கள் நைட்டுக்குள்ளே முடிச்சு, ஏன்னா இன்னைக்கு வந்து ஐபிஎல் ஃபைனல்ஸ் இருக்குங்க, எல்லாம் அதை பார்க்க வேறு போவீங்கல்ல, சீக்கிரமாக முடிச்சதுன்னா எல்லாம் வெற்றிகரமாக போகலாம். சீக்கிரமா போனுங்க, மேட்ச் 7:30 ஸ்டார்ட் ஆகும். இங்க வேற வந்து இங்க ஈசாலா கப்பு நாமளேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப இது எத்தனாவது ஓவர் என்ன மேட்ச்னு கூட தெரியல. அதுதான் கொஞ்சம் ஒரு சங்கடமான விஷயம். எங்க நியூஸ் வந்துருக்குது பாத்தீங்கன்னா, ஆர்சிபி கப் அடிச்சு வெறும் 17 வருஷம் தான் ஆகுதாங்க ஐபிஎல்ல. ஐபிஎல்ல எத்தனை வருஷம் ஆடினாங்களா தெரியல. 17 வருஷம் வெயிட் பண்றாங்களாம். 17 இல்லைங்க, வெறும் 17 இல்ல, வெறும் ஃபைனல்ஸ் பார்க்கணும், சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம் தான் சொன்னது வரைக்கும். ஆர்சிபி 17 வருஷம் முன்னாடி ஹிஸ்டரி வரைக்கும் போயிட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரம் உள்ள வந்துருங்க, வேற என்னென்ன கதெல்லாம் வரும்னு தெரியல. செக்கிங் லீக்கை வந்து வேற மாதிரி மாத்திடுவாங்க போல. கொஞ்சம் சீக்கிரம் உள்ள வந்துருங்க ஸ்கார்பியன் அண்ட் விஎன்பி கொஞ்சம் ஃபாஸ்டா வரீங்களா உள்ள? டீம் ஆர்டர்லாம் முடிஞ்சிச்சு, இன்னும் அங்கேயே நின்றுருக்கீங்க பெவிலியன்ல. கொஞ்சம் ஃபாஸ்டா 11s கொஞ்சம் உள்ள வந்துருங்க. எஸ், ஆனால் டைம் ஆயிடுச்சு கைஸ், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. விண்ட் அதிகமாக இருக்கு, சன் அதிகமாக இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாரு. நேற்று தான் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணாரு, டெய்லிலாம் பண்ண மாட்டோம். ஸ்கார்பியன்ஸ் அதே மாதிரி கொஞ்சம் பேட்ஸ்மேன் கொஞ்சம் உள்ள வந்துருங்க சீக்கிரம். எஸ் ஃபீல்டர் அந்த வேல இருக்காங்க, டோன்ட் வரி. பேட்ஸ்மேன் கொஞ்சம் உள்ள வந்துருங்க அப்படியே. அம்பேர்
ஃபீல்டர் சொல்ல வந்துட்டாங்க. இன்னும் என்ன, ஃபர்ஸ்ட் அம்பையர் தான் ஃபீல்டில் இருக்கணும். வெயில் அடிக்கலான்ட்டு சந்தோஷப்பட்டுங்க. எஸ் கண்டிப்பாக. அண்ட் ஆல்சோ இந்த நேரத்தில் இன்னும் ஒரு நம்மளோட ஸ்பான்சர், ஒன் ஆஃப் த ஸ்பான்சர், நிறைய ஸ்பான்சர்ஸ் நமக்கு இந்த மொமெண்ட்டில் இந்த ஈவெண்ட்டில் நடந்துட்டு இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நம்ம நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஸ்பான்சர் D4 வெட்டிங்ஸ், அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறோம் இந்த மொமெண்ட்டில். தேங்க்யூ ஸோ மச் D4 வெட்டிங் ஃபார் பீங் அ ஸ்பான்சர், பீங் ஒன் ஆஃப் அவர் ஸ்பான்சர். ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு த மேட்ச். உள்ளே வந்துட்டாங்க VNP பிரதர்ஸ் டீம். கொஞ்சம் ப்ளீஸ், ஆல்ரெடி வெளில ஹடில் முடிஞ்சிருச்சு, உள்ளே வந்து கொஞ்சம் ஃபீல்டிங் மட்டும் செட் பண்ணுங்க. ஸ்கார்பியன் உள்ளே அனுப்புங்க பேட்ஸ்மேனு, டைம் ஆகுது. பேட்டே இப்போ தாங்க தேடிட்டு இருக்காங்க பேட்ஸ்மேன். ரொம்ப பிரவீன் ஓப்பனிங் வராதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அருள். எஸ், ரெண்டு பேருமே ஒரே அணியை சேர்ந்தவருங்க. ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கண்டிப்பாக நான் எப்படி ஆடுவேன், நீ எப்படி ஆடுவேன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக ரெண்டு பேருக்கு தெரியும். ஸோ பார்ப்போம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் தான் உள்ளே சென்ட் பண்ணுறான்னு இருக்கேன். அஃப்கோர்ஸ் இது நல்ல ஒர்க் அவுட் ஆன பார்ட்னர்ஷிப்பும் கூட. ஸ்கார்பியன் 11 அண்ட் ப்ளீஸ் VNP பிரதர்ஸ் செட் பண்ணிடுங்க ஃபீல்டிங் கொஞ்சம். VNP அணியில் முருகா அவங்க வீட்டில் வந்து அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி, மாமனார், மாமியார், நாத்தனார் எல்லாரும் அவங்க வீட்டில் வந்து லைவ்ல வந்து பார்த்துட்டு இருக்காங்களாம். LED ஸ்க்ரீன் 56 இன்ச்சாங்க, அதில் போட்டு லைவ் மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஒரு கிரிக்கெட் பாருங்க, இதுதாங்க. ஓப்பனிங் ஸ்கார்பியன்ஸ்க்காக பிரவீன் அண்ட் அருள்ங்க. ஸ்ட்ரைக்கு பிரவீன் எடுத்திருக்காரு. பவுலிங் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து கண்ணா, அந்த அணியோட ஃபர்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காருங்க கண்ணா. வேகப்பந்து வீச்சாளர். நல்ல பாலை பிளேஸ் பண்ணியிருக்காருங்க கேப்ல. ஒரு ரன்னா. எஸ், ரெண்டாவதுக்கு ட்ரை பண்ணவே இல்லைங்க, ஒரே ஒரு ரன். ஃபர்ஸ்ட் பால் நல்லா போட்டு ஒரு ரன் கொடுத்துருக்காரு. அண்ட் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா அருள், அருள் அழகன், அவர் பேர்லேயே அழகு இருக்குங்க. எஸ், கேப்பை ஃபைன் பண்ணிருக்காரு. பட் டைரக்ட் ஃபீடர். ரெண்டாவது ட்ரை. எஸ், 2 ரன்னுங்க. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்ட்னால ஒரு ரன்னை 2 ரன்னா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஸ்கார்பியன்ஸ். எஸ், ஒரு ஃபீல்டர் தாண்டி ரெண்டாவது ஃபீல்டர் கிட்ட இருந்து ஒரு மிஸ்ஃபீல்ட் வந்திருக்கு. 2 ரன்னு கேஷுவலாக எடுத்திருக்காங்க. நேரா போயிருக்குங்க. ஒரு ஃபீல்டரை தாண்டி இல்ல, ஃபீல்டர் புடிச்சிட்டாங்க. எஸ், நல்ல ஒரு ஃபீல்டிங். இது ஒரு 4 தடுக்கப்பட்டிருக்கு. அது க்ளோஸா வேற தடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப க்ளோஸா வேற கிட்ட போய் பிடிச்சிருக்காரு. கண்டிப்பா 4 ரன்னை 2 ரன்னா மாத்திருக்காரு. பின்னாடி தூக்கி அடிச்சிருக்காரு. ஆனா அது கையில ஃபீல்டர் கிட்ட போயிடுச்சு. ஒரு சிங்கிள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. நல்லா ஆடி இருக்காங்க, 4 பால் போய் நல்லா ஆடி இருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டைலா ஆடினாருங்க இந்த பால். பட் ஆனால் அது ஒரு டாட் பால். நல்ல ஒரு பேஸ்.
காத்து ஸ்ட்ரெயிட்ல அடிக்குதுங்க, மண்ணு பறக்குது. மேல என்னடா தூக்கி shot இது? அடிச்சிருக்காரு, மேல போயிடுச்சா இல்ல கைக்கு போதா? ஸ்ட்ரெயிட்டா கையில போயிடுச்சு, ஃபீலர் கையில. ஒரு விக்கெட் ஃபார் VNB பிரதர்ஸ். Just VNB பிரபுவோட brothers விக்கெட்டுங்க இது. எஸ், ஒரு ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்திருக்காங்க VNB பிரதர்ஸ் அவங்களோட இன்னிங்ஸ்ல. அண்ட் எடுத்த விக்கெட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விக்கெட் ஃபார் ஸ்கார்பியன் லெவனோட பெரிய விக்கெட் எடுத்துட்டாங்க. ஷாட் நல்லா தான் பட்ட மாதிரி இருந்தது, பட் ஆனா வந்து டைரக்டா ஃபீல்டர் கையில போயிட்டு உட்காந்துருக்கு. எஸ், அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் வேகமா உள்ள வந்துருங்க ஸ்கார்பியன். VNB பிரதர்ஸ் கொஞ்சம் ஹடில் சீக்கிரம் முடிங்க, தேவைப்படாது. ஸ்கோர் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் 6 மகி. for 1. இப்ப வரைக்கும் 6 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் எழுந்துட்டு ரெண்டாவது பேட்ஸ்மேனாக மகி வந்திருக்காருங்க. நேற்று ஃபர்ஸ்ட் லீக்ல அருமையாக விளையாடினாருங்க. ஒரு மேட்ச் வின்னிங் கேமுக்கு ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தார் மகி அவர்கள். அண்ட் இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஓவர் முடிஞ்சதுனால அருள் அழகன். ஸ்கோர் வந்து 6 for 1. ரெண்டாவது ஓவர் VNPக்காக ரெண்டாவது ஒரு வீச வந்திருக்கார் கெவின். வாவ், வைட் சைன். நல்ல ஒரு பால், ஆனால் ஒரு வைட் பந்து, அகலப்பந்து. வாவ், நல்ல ஒரு பால். பட் ஆனால் ஒரு ரன் அவுட்டுக்கு ட்ரை பண்ணாங்க, பட் ஆனால் விடல, முடியல. நல்ல ஒரு ஃபேஸுங்க, நல்ல ஒரு பால், செம்ம ஒரு நல்ல ஒரு டெலிவரி. நல்ல வாமா மின்னல்ன்ற மாதிரி போடுறாருங்க கவின். கேட்ச் டு கேட்ச் தான் டைரக்டா. மேல தூக்கி அடிச்சிருக்காரு, மேல போயிடுச்சா? விக்கெட்டா? இல்லங்க, விக்கெட் கிடையாது. 6 கொடுத்திருக்காங்க. நல்ல மேல போச்சு பந்து, பட் ஆனா ஒரு மேக்ஸிமம் ஸ்கார்பியன் 11க்கு ஒரு மேக்ஸிமம் கிடைச்சிருக்கு. அடிக்க விலங்க அந்த பால வந்த பேஸுக்கு லைட்டா தூக்கி விட்டாரு, அவ்வளவுதான், போயிருச்சு, அது பறந்துருச்சு. பவுண்டரி என்ன தாண்டி போதுங்க பால். தட்டி விட்டுருக்காரு பந்த. ஒரு 6 அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரன் அழகா இந்த ஓவருக்கான ஸ்கோர் வந்ததுன்ற ஒரு மைண்ட் செட்ல ஒரு ரன் ஆட்டு போயிருக்காருங்க. எஸ், பவர் பிளே வர இல்லையா? ஆமா கண்டிப்பா, அதனால பவர் பிளேக்கானதை யூட்டிலைஸ் பண்றாங்கன்னு நினைக்கிற ஸ்கார்பியன் 11. அடுத்த பந்து வாவ், பட் அது ஒரு வைட். நல்ல ஒரு பந்து, ஆனா ஒரு வைட் சைன் ஃப்ரம் அவர் அம்பையர். வாவ், நல்ல ஒரு ஃபாஸ்ட், நல்ல ஒரு டெலிவரி. கண்டிப்பா அந்த பாலை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்ல ஒரு கேட்ச் டு கேட்ச் விளையாடுறாங்க. கீப்பர்ல இருந்து பாலர் டு கீப்பர், அவ்வளவுதான். பாலை கிரீஸ் உள்ள அடிக்கிறாங்க. எப்படி எடுக்கிறது பேட்ஸ்மேன்? அகைன் அதே மாதிரி ஒரு பந்து, வைட் கால். பட் ஆனா வைட், நல்ல ஒரு பந்து, ஆனா வைடா போயிடுச்சு. நல்லா வீசிருக்காருங்க, பட் ஆனா இது ஒரு டாட் பால். ஓவர் முடிஞ்சிருக்கு. எஸ், ஓவர் முடிஞ்சிருச்சு. 16க்கு 1, 2 ஓவர் முடிவில். இந்த ஓவர்ல மட்டுமே 10 எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஓவர், 16 எடுத்திருக்காங்க. ஸோ VNP பிரதர்ஸ் ஒவ்வொரு ஓவருக்கு நடுவில் வந்து ஹடில் போட ஆரம்பிச்சிடுறாங்கப்பா. பவர் பிளே முடிஞ்சிருக்கு. எஸ், பவர் பிளே முடிஞ்சிருச்சு. 16 எடுத்திருக்காங்க பவர் பிளேல. எப்படிப்பட்ட ஸ்கோர்? 16. நல்ல ஸ்கோர் கண்டிப்பா. ஒரு ஓவருக்கு 10 ரன் மினிமம் ஆடணும்.
16 ரன்ன்றது ஒரு நல்ல ஸ்கோர் பவர் பிளேல. ஓகே. ஸோ கண்டிப்பாக நிறைய சான்சஸ் ரெண்டு டீமுக்குமே அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. நல்லா புழுதி பழக்க வராங்க, புழுதி கலப்பி விட்டுட்டு வராங்க ரெண்டு டீமும். 3வது ஓவருங்க. எஸ், 3வது ஓவர், முதல் பந்து ஆஃப்டர் பவர் பிளே. சரவணா 3வது ஒரு வீஸ் வந்திருக்காருங்க. சரவணன் ஸ்ட்ரைக்கில் வந்து நம்ம அருள். நல்ல ஒரு பந்து, ஆனால் ஒரு வைடு. நல்ல பந்து ஆனால் வைட் பந்துங்க. ஸோ அதனால வைட். வாவ், நல்ல ஒரு கேட்ச் ஜெரால்ட் கிட்ட இருந்து. சீரியஸ்லி ஒரு முக்கியமான விக்கெட்டுங்க. ஒரு பெரிய விக்கெட் மறுபடியும் விஎன்பி பிரதர்ஸ்க்கு. புதுசு இல்லைங்க, ஜெரால்ட் கிட்ட இருந்து ரெகுலரா பாக்குறது தான் இது. என்ன நல்ல தாவி பிடிச்சாரு பாருங்க அந்த பந்தை. இன்னும் ஒரு அழகா ஒரு கேட்ச். நல்ல ஒரு லோ கேப்டுங்க, அழகா எடுத்திருக்காரு ஜெரால்ட். எஸ், விஎன்பி பிரதர்ஸ் அடுத்த விக்கெட் எடுத்திருக்காங்க இந்த ஓவர்லயும். ஸ்கார்பியன் 11 இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பிளேயரை ஸ்கார்பியன்ல இருந்து எடுத்திருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் வேகமா உள்ள வாங்க. ஸ்கார்பியன் 11 பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் உள்ள வாங்க, டைம் ஆகுது. மனோஜ், ஸ்கார்பியனுக்காக மனோஜுங்க. அவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் தாங்க ஃபர்ஸ்ட் லீக் மேட்சோட வின்னிங்க எடுத்து கொடுத்தாங்க. அதே பார்ட்னர்ஷிப் மறுபடியும் செகண்ட் லீக்ல. சரவணா அற்புதமா போட்டு அருளோட விக்கெட் எடுத்திருக்காருங்க. அவருக்கு மட்டும் இல்லை, கிரெடிட்ஸ் வந்து ஜெரால்ட்டுக்கும் சேரும். பிகாஸ் நல்ல ஒரு கேட்ச் இது. வைட் டெலிவரி, ரிப்பேஸ் திரும்பினாருங்க. எஸ், பட் ஆனால் ஒரு வைடாக கிடச்சிருக்கு. வாவ், ஒரு ஸ்பின் ட்ரை பண்ணியிருக்காரு, பின்னாடி போயிருக்க வேண்டியது. கையில் படுச்சுன்னா பின்னாடி பக்கம் நல்ல ஒரு பவுண்டரி லெவலுக்கு போயிருக்க வாய்ப்பு நிறைய இருந்தது. ஆனால் ஒரு சின்ன மிஸ். டைரக்டா ஃபீல்டர் கிட்டே போயிருக்குங்க. அவ்வளோதான். தூக்கி அடிச்சிருக்காருங்க, நேரா வெளியில போய் விழுந்துருச்சு. ஸ்ட்ரைட்டா ஒரு 6 போயிருக்கு. மேக்ஸிமம் எடுத்திருக்காங்க ஸ்கார்பியன் 11. ஃபிளாட்டா அடிச்சிருக்காரு. எஸ், ரொம்ப ஒரு மினிமலான லென்த் தான், பட் ஆனா ஸ்ட்ரைட்டா நீட்டா உள்ள போய் விழுந்துச்சு. ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எஸ், ஒரு 2 விக்கெட் விழுந்த மாதிரியே விளையாடல, வந்தா அடி அதி ரெடி. அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு ட்ரை பண்ணிருக்காரு, பட் இந்த தடவை ஒர்க் ஆகல. எஸ், ஒரு விக்கெட்டுங்க. எஸ், விக்கெட். 2 அம்பையருமே கொடுத்திருக்காங்க. இது ஒரு விக்கெட், பெரிய விக்கெட். ஆமா, கண்டிப்பா ஒரு 6க்கு அப்புறமா ஒரு விக்கெட். ரெண்டு டீமும் ஈக்குவலா விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு பால் உனக்கு, ஒரு பால் எனக்கு. அதே மேட்ச் திரும்ப நேத்து பார்த்த மாதிரியே ஃபீல் கொடுக்குறாங்க. ஒரு பால் உனக்கு மேக்ஸிமம், அடுத்த பால் எனக்கு விக்கெட். நல்லா விளையாட்டு இருந்தாருங்க. எஸ், 6 அடிச்சு அடுத்த பாலே ஒரு விக்கெட். அண்ட் எக்ஸாக்ட்லி. சோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து நியூ பேட்ஸ்மேன் உள்ள வராரு. நேம் பரத் from Scorpion 11 and for Scorpion 11. நல்ல ஒரு கேம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. விஎன்பி பிரதர்ஸ் வெர்சஸ் ஸ்கார்பியன் 11. ரொம்ப ஈக்குவலான டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி ரெண்டு பேருமே அவ்வளோ டஃப்பான டீம் தான், as we know.
நல்லா ஸ்மூத்தா ஒரு சின்னதா ஒரு தட்டி விட்டுருக்காரு பால. அதுக்குள்ள ஒரு சிங்கிள் எடுத்துட்டாங்க. ஓவருங்க. ஓவர் முடிஞ்சிருக்கல. முடிஞ்சிருச்சு. 3 ஓவருக்கு 25 ஃபார் 3. 3 ஓவர் முடிவில் 25க்கு 3 ஓவருக்கு ஒருத்தர் காலி பண்ணிட்டு இருக்காங்க VNP பிரதர்ஸ். ஸோ இன்னும் 5 ஓவர் 25. 25. 3 ஓவர் 3 விக்கெட். கேட்கலப்பா, அங்க இருந்து கேட்டா இப்படி 12th மேன் இங்க இருக்காங்களா இல்லையா? எவ்வளவு டார்கெட்னு கேக்குறீங்களா? 54. இன்னும் 30 ரன் அடிக்கணும். எவ்வளவு நேரம் என்ன அதை? ஐம்பத்தி 5 அடிக்கணுமா ப்ரோ? 55 டார்கெட், இன்னும் 30 இருக்கு. வாவ், நல்லா ஃபிளிக் பண்ணிருக்காரு. எஸ், ஸ்கூப், நல்ல ஒரு ஸ்கூப் இது. ஒரு சிங்கிள் ஆனா டபுள்கான ட்ரை கிடைக்குமா? எஸ், கிடைச்சிருக்கு. 2 கிடைச்சிருக்கு, எடுத்திருக்காங்க. அவங்க ஒரு நல்ல ஒரு சேவ். டார்கெட் பாத்தீங்கன்னா 55ங்க. ஸ்கார்பியன்ஸ் 55 ரன்ஸ் உங்களுக்கான டார்கெட். இப்போ வரைக்கும் 28. இந்த ரெண்டோட சேர்த்து 28 பேலன்ஸ் இருக்கு ரன்ஸ். 28 ரன் அடிக்கணுங்க இன்னும். எஸ். வாவ், நல்ல ஒரு பாலா இல்லையா? நோ, வைடுங்க. வைடு சேவ் பண்ணிருக்காருங்க ஜெரால்ட். நல்ல ஒரு சேவ் அது. ஆக்சுவலி பறந்து போய் பிடிச்சிருக்காரு, தாவி பிடிச்சிருக்காரு. சைடுல எடுத்து அடிச்சிருக்காரு. ஃபீல்டருக்கு மேல போயிருச்சு. பவுண்டரியா? எஸ், ஃபீல்டர் தலைக்கு மேல பறந்து ஒரு பவுண்டரி போயிருக்கு. காத்த வெட்டிட்டாரு நம்ம அம்பையர். நல்ல ஒரு கேம் கொடுத்திருக்காங்க. ஸ்கோரை நோக்கி ரொம்ப ஈஸியா மூவ் ஆயிட்டு இருக்காங்க ஸ்கார்பியன் 11. நல்லா ஆடிட்டு இருக்காருங்க. எஸ், பரத் போன மேட்ச்ல அண்ணா ஆடினாரு மனோஜ். இந்த மேட்ச்ல வந்து பரத் ஆடுறாருங்க. ஃபேமிலிக்காக. எஸ், ஓகே. ஸோ மேலே கீழே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாம எடுத்தா ஹைல போயிடுறாங்க, இல்லை லோல போயிடுறாங்க. சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் நடக்குது ஃபீல்டிங்கில். ஸோ த நெக்ஸ்ட் பால் சின்னதாக தட்டி விட்டுட்டு ஒரு சிங்கிள் மட்டும் ட்ரை பண்ணியிருக்காங்க ஸ்கார்பியன். நல்ல ஒரு டாட் பால் இது. நல்ல வேகம் போடுறாருங்க கவின். பேட்டை தூக்குறதுக்குள்ளே போட்டுறாரு பாலை. எஸ், ஒரு ரன்னுங்க. எஸ், கொஞ்சம் ஸ்மூத்தாக கொண்டு போகிறாங்க கேமை. இன்னும் ஒரு லிஃப்ட் அப் கொண்டு போகாமல், இன்னொரு விக்கெட்டுக்கான சான்ஸ் கொடுக்காம, ஸ்மூத்தாக ஒரு சின்னதாக ஒரு தட்டு மட்டும் தட்டி விட்டுட்டு சிங்கிள்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கார்பியன் 11. பிகாஸ் தே நோ அவங்களுக்கு வந்து இன்னும் இனஃப் பால்ஸ் இருக்குது அண்ட் போதுமான ரன் அவங்களால எடுக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸோடு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ த நெக்ஸ்ட் பால் அகெயின் ஒரு சின்ன டேப். அதை பிடிக்கிறதுக்கு ஃபீல்டர்ஸ் போயிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி அதுக்குள்ள 2வது ரன் எடுக்கிறாங்க. எஸ், எடுத்துட்டாங்க. 3வதுக்கான ட்ரை இல்லை, பால் அதுக்குள்ள வந்துருச்சு. ஓவர் முடிஞ்சிருச்சு. 36 ஃபார் 3. 4வது ஓவர் முடிவில் 36க்கு 3. 19 ரன் அடிச்சா விட்டுறீங்க. எஸ், இன்னும் 4 ஓவர் இருக்கு. 24 பந்து, 19 ரன். ராஜசேகர் வந்து சிரிக்கிறாருங்க, எதுக்குன்னே தெரியல. ஜொலிக்குதுங்க மூஞ்சி. சொல்லுங்க ராஜசேகர்.
நீங்க எப்படி என்ன இந்த மொமெண்ட்டை ஃபீல் பண்றீங்க அந்த மாதிரி கேக்குறீங்க. வருத்தத்தோட இருக்காரு ராஜசேகர் இல்லையா? சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா புன்னகையோட இருக்காரு. ஓ மீன்வைல் நம்ம விஎன்பி பிரதர்ஸ் வெஸ் ஸ்கார்பியன் 11 நடந்துட்டு இருக்கு நம்ம தேர்ட் இயர் செக்கிங் சாம்பியன்ஸ் லீக்ல. எஸ் அடுத்து as I said நம்மளோட தேர்ட் இயர் சென்னை செக்கிங் சாம்பியன்ஸ் லீக் 2024ஓட டே 2ல ரெண்டாவது மேட்ச் நடந்துட்டு இருக்கு விஎன்பி வெர்சஸ் ஸ்கார்பியன் 11. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸ் வெர்சஸ் ஸ்கார்பியன் 11. ஸோ ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸ் டீம் ரெடியாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு கேப்டன் வந்து ஸ்கார்பியனோட இருந்தாருன்னா டாஸ் போட்டுடலாம். பிகாஸ் ஆல்ரெடி ஸ்கார்பியன் விளையாடிட்டு இருக்காங்க. நீங்கள் முடிச்சுட்டு வந்துட்டு டாஸ் போட வந்துடுங்க. அதுக்குள்ளே ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் ரெடியாக இருங்க. இன்னொரு 4 ஓவரில் முடிஞ்சிடும் மேட்ச். அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. கண்டினியூஸாக வந்து ஸ்கார்பியன் அடுத்த கேம் விளையாடணும். ஓகே எல்லாம் செட், ஆல் செட். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடங்குகிறது விஎன்பி பிரதர்ஸ் வெர்சஸ் ஸ்கார்பியன் 11ஓட மேட்ச் 5வது ஓவர். டாட் பாலுங்க. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் போட்டிருக்காரு திலீப். சைக்கிள் மகிங்க. ரெண்டு பாலுமே டாட் பால். இன்னும் 19 ரன் தாங்க அடிக்கணும். வெளியே 22 பால் இருக்கு. 22 பாலுக்கு 19 ரன் அடிச்சா வெற்றிங்க. நல்லா பிளேஸ் பண்ணியிருக்காரு. பட் ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டு கிட்ட போயிருக்கு. ஒரே ஒரு ரன்னு. பரத் மறுபடியும் வந்திருக்காருங்க ஸ்ட்ரைக்கில். டிஃப்ரெண்ட்டாக ஷார்ட்டை ட்ரை பண்ணுறாருங்க. யாருமே இல்லைங்க அங்கே. கீப்பர் அங்கேருந்து ஓடியாருங்க ஜெரால்ட். 2 ரன்னா. எஸ், பாலை யாரை நம்பியும் த்ரோ அடிக்க மாட்டேன், நானே எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு போகிறாருங்க. நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு டாப், நல்ல ஈஸியாக ஒரு சின்னதாக தட்டி விட்டுட்டு ஓடி இருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டும்தான், வேறு ட்ரை பண்ணுறதா இல்லை இப்போதைக்கு. ஸோ மேபி தே ஹேவ் another பிளான்ஸ். நல்ல ஒரு டாப்புங்க. எங்கே போகுது, பவுண்டரி லைன் கிட்ட போயிருச்சு. ஆனால் அங்கே ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. பவுண்டரி காப்பாற்றி ஒரு சிங்கிளோட மட்டுமே விட்டுருக்காங்க. ஓவருங்க. 5வது ஓவர் முடிஞ்சிருக்கு. ஓவர் நல்லா போட்டிருக்காரு திலீப். 41 for 3, 41 ரன்கள், 3 இழப்பிற்கு. 5 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஜெவலங்க அடிக்கணும்னா 41னா 14 ரன் அடிக்கணும். 14 ரன்னு, இது 18 பால்.
இது என்றதுக்கே 2 ஆள் தேவை போல. கண்டிப்பா ஏதோ ரொம்ப நேரமா கவுண்ட் பண்ணதுனால நான் இப்போ சொல்லிட்டேன். விஎன்பி பிரதர்ஸ் அவ்வளோ சீக்கிரமா கொடுக்க மாட்டாங்க, கொடுத்துட மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஃபைட் பண்ணுவாங்க. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் ஃபைட் பண்ணுவாங்க. எஸ், கண்டிப்பாக. அரவிந்த் வந்திருக்காருங்க. 6வது ஓவருக்காக முதல் பந்து. வாவ், நல்ல ஒரு ஸ்விங் ஃப்ரம் பேட்ஸ்மேன். மிஸ் ஆயிருச்சு. நல்ல ஒரு த்ரோ அரவிந்த் கிட்ட இருந்து. மேல தூக்கி அடிச்சிருக்காங்க, பட் எக்ஸ்பெக்டட் கேட்ச் கையில கிடைச்சிருச்சு. இன்னொரு விக்கெட் விஎன்பி பிரதர்ஸ்க்கு. இன்னொரு நல்ல பிளேயரை வந்து தூக்கி இருக்காங்க ஸ்கார்பியன் 11ல இருந்து. ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் ஸ்கார்பியன் 11 கொஞ்சம் ரெடியா இருங்க, ஆள் வந்ததுக்கு அப்புறம் அனுப்பாதீங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஸ்கார்பியன்ஸ்க்காக வராருங்க விமல். எஸ், கேப்டன் உள்ள இறங்குறாரு. ஸ்கார்பியன் 11ல இருந்து நியூ பேட்ஸ்மேன் விமல் உள்ள வராரு. எஸ், விஎன்பி பிரதர்ஸ் ஈக்குவலாக நல்ல ஒரு டஃப் கொடுக்குறாங்க. ஸ்கார்பியன் 11ம் கிவ் அப் பண்ணுறதா இல்லை, விஎன்பி பிரதர்ஸும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துட்ற மாதிரி இல்லை. அவ்வளோ டஃப்பான டீம்ஸ் ரெண்டு பேரும், ஆஸ் ஐ செட் பிஃபோர். ஓகே, அடுத்த பந்து. விமல் ரெடி ஆகிறாரு. ஸோ அதுக்குள்ள ஃபீல்டிங்கில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டோட அடுத்த பால் ஸ்டார்ட் ஆகுது. அவுட் அப்பீல், விக்கெட்டுக்கான அப்பீல் பண்ணுறாங்க. அம்பையர்ஸ் தேர்ட் அம்பையர் ரிவ்யூ கேட்டிருக்காங்க. ஓகே, மீன் வைல் தேர்ட் அம்பையர் ரிவ்யூ இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த மேட்ச் நல்ல ஒரு சுவாரஸ்யமான மேட்ச். அகேன் ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸ் வெர்சஸ் ஸ்கார்பியன் 11. அகேன் டஃப்பான டீம். காலையில் நம்ம ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸோட மேட்சை பார்த்தோம், நேற்று இருந்து நம்ம ஸ்கார்பியன் 11ஓட மேட்சை பார்க்குறோம். ஸோ எப்படி கொண்டு போய் போகிறாங்க, என்ன ஆவாங்க, என்ன ஆக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் சுவாரஸ்யமான நிலைமை தான். எத்தனை பேருக்கு பாட்டு பாடுறீங்களா? சரி, ஓகே, கண்டினியூ. ஏதோ பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஃபைன். நாட் அவுட்டுங்களா? நாட் அவுட்டுங்களா? ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். டன் உங்க ஆக்ஷன்லயே தெரியுது. தேங்க்யூ தேர்ட் அம்பையர், தேங்க்யூ. அவங்க டிசிஷன் ஃபைனல் பண்ணிட்டாங்க. இட்ஸ் நாட் அவுட் டிசைட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் தேர்ட் அம்பையர். அண்ட் டெசிஷன் நீங்களே கன்ஃபார்ம் பண்ணி சொன்னதுக்கு தேங்க்யூ அம்பையர்ஸ். தேங்க்ஸ் பிளேயர்ஸ் ஃபார் த கிளியரன்ஸ். மேட்ச் சேம் பிளேயர்ஸ் சேம் பேட்ஸ்மேனோட கண்டினியூ ஆகுது. ஓகே, விமலுக்கான அடுத்த பந்து. வாவ், நல்ல ஒரு ஸ்விங்குங்க, நல்ல ஒரு பால், நல்ல ஒரு ஃபாஸ்டான டெலிவரி. ட்ரை பண்றதுக்குள்ள பால் பறந்து போயிடுச்சு தாண்டி. அந்த பலமான காத்தா அடிக்குது, ஸ்டம்பே தள்ளி விட்டு போகுது. அந்த ஸ்டிக் அடி கட்டி விழுது, என்னன்னு தெரியல. அம்பையர் அமானுஷ்ய சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்ட்ராங்கா அடிச்சு விடுங்க. பாருங்க, ஸ்டம்ப் அடிக்கிற மொமெண்ட்டை பார்க்க காஞ்சனா ஞாபகம் வருது எல்லாருக்கும் நடு கிரவுண்ட்ல. ஏதோ சும்மா தாங்க சொன்னேன், நீங்க பரப்பி விட்டுறாதீங்க. ஸோ அடுத்த பந்து. மீண்டும் மீண்டும் அதே மாதிரி ஒரு பால், அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்குக்கான ட்ரை, அதே மாதிரி ஒரு கேட்ச். நல்ல ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க விஎன்பி. அரவிந்த் அருமையா போட்டிருக்காரு.
தண்ணி எடுத்துட்டு போங்கப்பா. ஸ்டிக்கு அடிக்கடி விழுது. ஸ்டம்ப் கீழே விழுந்துட்டு இருக்கு, கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு போங்க ப்ளீஸ். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்க, இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட்டு நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான துணையாக இருந்த எங்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய மனமார்ந்த நன்றி. ஆர்கனைசர் சார்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு மனமார்ந்த நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ அங்கே ஸ்டம்பை நிற்க வைக்கிறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. காஞ்சனாவாவது அரண்மனையாவது நம்ம வந்து அங்கே ஸ்டம்பை யாரும் தான் நிற்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஸ்டம்பை நிற்க வைக்க ட்ரை பண்ண போயிட்டுருக்காங்க. அப்படி என்னங்க நீங்கள் இவ்வளோ பெரிய மேட்ச்சில் ஒரு ஸ்டம்ப்பு கீழே வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, நம்மளோட மேட்ச் இங்கே நல்லா விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. அடுத்த விறுவிறுப்போட வந்து இந்த ஸ்டெம்பு கீழே விழுமா விழாதா அப்படின்ற ஒரு விறுவிறுப்பு சேர்ந்து இருக்கு போல இருக்கு. ஓகே, நம்மளோட ஸ்டம்ப் சரி செய்யப்பட்ட பின்னர் ஆட்டம் மீண்டும் தொடங்குகிறது. நெக்ஸ்ட் பால். வாவ், மேல தூக்கி அடிச்சிருக்காரு. கையில பவுண்டரி லைன் கிட்ட போதா இல்ல, ஃபீல்டர்ஸ் இருந்தாங்க. அதுக்குள்ள இங்க நாங்க 2 ரன் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரன் எடுத்துட்டாங்க ஸ்கார்பியன் 11 டீம் at the end of this over. (43 for 4) 43க்கு 4. 6 ஓவர் முடிஞ்சிருக்குங்க. 12 ரன் தாங்க அடிக்கணும். அவ்வளவுதான், அவ்வளவே தான். 12 பாலுக்கு 12 ரன். ஈச் பால் ஈச் ரன். மேட்ச் ஈஸியா போயிடும். அதே மாதிரி லாஸ்ட் ஓவர் அரவிந்த் நல்லா போட்டு போயிருக்காருங்க. ஆமா, கண்டிப்பா. அண்ட் 7வது ஓவர் வீசுறதுக்காக கண்ணா வந்திருக்காரு. டிஃபெண்ட் பண்ணுவாங்களா? 12 பால் 12 ரன் அடிச்சா வெற்றி. பொறுத்திருந்து பார்ப்போம். 12 பால் மட்டுமே, 12 பந்துகள் மட்டுமே. நல்லா தட்டி விட்டு போயிருக்காரு. 1 ரன்னுங்கிறது பரவாயில்ல. நல்ல ஒரு கேமுங்க. ஸோ அடுத்த பந்துக்கு ஃபீல்டிங்கில் ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸோட அடுத்த பந்து வருது. மேல தூக்கி அடிக்கிறாங்க. எங்க போயிடுச்சு? நேரா போயிடுச்சுங்க. மேக்சிமம் போயிடுச்சு. அம்பையர் அங்க 6 காட்டிட்டாரு. 6. கண்டிப்பா ஒரு 1 சைடு வந்துடுச்சு மேட்ச். 95% வந்து ஸ்கார்பியன் கிட்ட வந்துருச்சு. 6 ஒரு பெரிய கேமுக்கு வந்து டீமுக்காக ஆடி இருக்காருங்க. எஸ், கண்டிப்பாக. இன்னொரு பந்து மேல தூக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா அது ஒரு மேக்ஸிமம் ஆஃப் பவுண்டரி போக வாய்ப்பு இல்லை. ஒரு ரன் அவுட் காண முயற்சி இல்ல, போகல.
ஓடி வந்து ஆடுறாருங்க, நின்று ஆட சொன்னா ஓடி வந்து ஆடுறாருங்க பரத். எஸ், ஜஸ்ட் மிஸ், ஒரு சின்ன ஸ்லிப்ல மிஸ் ஆயிருக்கு. நாட் அவுட், ஒரு ரன் அவுட்டுக்கான முயற்சி தடுக்கப்பட்டிருக்கு. 2 ரன் அடிச்சா வெற்றி. அவ்வளவே தான், முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ அடுத்த பந்து தட்டி விட்டுருக்காருங்க, டைப் பண்ணி போல. ஆனா வந்து ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க இந்த ஒரு பந்துல இருந்து. மேட்ச் டிரா ஆயிருக்குங்க. ஒரே ஒரு ரன் அடிச்சா வெற்றி. வெற்றி வாகை சூடுவார்கள் ஸ்கார்பியன் 11. தட்டி விட்டு ஓடுறாங்க, அவ்வளவுதான் அவங்க வெற்றியை நோக்கி. Scorpion 11 won the match against VNP Brothers. Congratulations Scorpion 11 and hard luck VNP Brothers. So நல்ல ஒரு கேம், நல்ல ஒரு டஃப் கொடுத்துருக்கீங்க. ஆப்வியஸ்லி ஒவ்வொரு மேட்ச் ஒவ்வொரு விக்கெட் எடுக்கும்போது முக்கியமான விக்கெட் எல்லாம் அவ்வளோ அசால்ட்டாக தட்டி தூக்கியிருக்கீங்க VNP Brothers ஸ்கார்பியனோடது. ஸோ ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், ஒரு சின்ன சின்ன கம்யூனிகேஷன்ஸ்னால வந்த விஷயம்தான். பட் 2 பேரோட எஃபோர்ட் வந்து நல்ல ஒரு எஃபோர்ட் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் 2 டீமுக்கும். ஸ்கார்பியன் 11 அடுத்த ஒரு மேட்சும், அடுத்த மேட்ச் ஜெனின் ப்ராப்பர்ட்டிஸ் கூட உங்க கூட இருக்கு. ஸோ ஒரு சின்ன பிரேக் அப்புறம் ஒரு டாஸ் போட்டுக்கோங்க. பிரேக் டைம் எவ்வளோன்னு சொல்லிட்டு பிரேக்